ஹாய் ஹலோ வணக்கங்க. நான் அன்றைக்கி முருங்கைக்காய் கூட்டு சேர்க்குறேன். கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் சூடானது எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து போட்டுருவோம். கடுகு உளுந்து வெடித்ததும் வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது உள்ளே போட்டுருவோம். இப்போ நல்லா வதங்கணும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுருவோம். நல்லா வதங்கணும். வெங்காயம் சவந்ததும் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது உள்ளே போட்டுருவோம். நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5 பூண்டு பல் தோல் உரிச்சிட்டு அதை உள்ளே போட்டு வதக்கிடுவோம். இப்போ முருங்கைக்காய் கட் பண்ணி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே போட்டு வதக்கிடுவோம். நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கணும். நல்லா வதங்கணும். இப்போ ஒரு 1 டீஸ்பூன் மசாலா, குழம்பு மசாலா தான் சேர்த்து போட்டு வதக்கிறேன். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதும் முருங்கைக்காய் மூழ்கிற அளவு தண்ணி சேர்க்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. முருங்கைக்காய் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துருவோம். இப்போ மூடி வச்சுருவோம். தண்ணி கொதி வரட்டும். இப்போ கொதி வந்துடுச்சு. உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் வேக விடுவோம். தண்ணி நல்லா வற்றி வரவும். தண்ணி நல்லா வற்றி வந்துடுச்சு. முருங்கைக்காயும் வெந்துடுச்சு. அரைச்சி வச்ச தேங்காய் துருவலை உள்ள தட்டிடுவோம். அதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். இப்போ முருங்கைக்காய் ரெடி. முருங்கைக்காய் கூட்டு ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை சாப்பாடோடு பரிமாறிடுவோம். நான் இன்றைக்கி பருப்பு சாம்பார் தான் வச்சேன். இதுக்கு முருங்கைக்காய் கூட்டு டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள்.